ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு மினி ஷீன் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. கம்ப்ளீட்லி ஹோம் எசென்ஷியல்ஸ். எல்லாமே வந்துட்டு மினிமம் ப்ரைஸ், பட் ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஷீனில் இப்போ வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷீனில் வாங்கின மொதல் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷவர், அந்த கேப், சிங்க் கேப் ஷவர் ஆட்டம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷவர் ஆட்டம் ஃபால் ஆகும். இது வேணும்னா நம்ம ஸ்ட்ரீம் லைன் இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து சிலிக்கான் ஆட்டம் தான் இருக்குது. ஆனால் ரேண்டம் கலர் செலக்ட் பண்ணதுனால எனக்கு அவங்களா ஒரு கலர் அந்த மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு $1 or $2 எக்ஸ்ட்ரா ஆகும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராஷ் பேக் ஹோல்டர். இதில் நீங்கள் வந்துட்டு இந்த வால்மார்ட் கவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் வேணும்னா அப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது இப்படி ஓப்பனாகவே இருக்கும். அதுக்கப்புறமா வேணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் க்ளோஸ். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணாக்க இந்த மாதிரி ட்ராஷ் பேக் ஆர்கனைசர். சின்னது தான், பட் ஓகே. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 பேக்ஸ் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி இதை சிங்க்கு கடியில் வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வைக்கிறப்ப சரியாக க்ளோஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ராஸில் போட்டுக்கிறப்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலை. இட்ஸ் நாட் க்ளோஸிங். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு கேப்பு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டயர் ரேக் வாங்கினேன். இந்த மாதிரி சிங்க் கடியில். இதெல்லாம் க்ளவுஸஸ் நான் யூஸ் பண்ணுறது, அண்ட் இது துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுவும் வாங்கினேன். இது மாதிரி இன்னொன்றும் வாங்கினேன் மேலே பாத்ரூமில் வைக்கிறதுக்கு. ஸோ நாட் பேட். என்னோடய பாத்ரூமுக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் டவல். சின்ன டவல் தான், நாட் பேட். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து பாத்ரூமில் வாஷ் பண்ணிவிட்டு வந்தவனை துடைக்கிறதுக்கு பேப்பர் டவல்ஸ் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் இது ஆட் பண்ணியிருந்தேன். இது வாங்கினேன். இது வந்துட்டு எனக்கு கிச்சனில் ஒன்று, பாத்ரூமில் 2, ஈச் பாத்ரூம் ஒன்று அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. அடுத்து நான் வாங்கினது என்னென்னா, இந்த டஸ்டர் தான். இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டபிள், நல்லா ரீச் ஆகுது. என்னோடய ஹைட்டுக்கு இது வந்துட்டு நல்லா, என்ன சொல்கிறது, சீலிங் வரைக்கும் எனக்கு ரீச் ஆகுது. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் வாஷபிள் அந்த மாதிரி. ஸோ ஐ லைக் திஸ். ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரீச் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி துடைக்கிறதுக்காக என் கையிலேருந்து நல்லா டாலாக ரீச் ஆகுது. அடுத்து நான் வாங்கினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி ஃப்ராத்தர் தான். இதில் பேட்ரி போட்டிருக்கேன் நான். நாட் பேட். நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது முதல்ல. சம்டைம்ஸ் எக்கு இல்லை மில்க் என்ன ஃப்ராத் பண்ணோன்னா ஐ திங்க் நல்லாயிருக்கு. இதுதான் ஒன்று வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெப்பர் மில் வாங்கினேன். இதுதான் என்னோடய ஃபேவரட் ஆக்சுவலாக. இதுக்கு கேப்போடு இருக்குது. நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணுது. ஐ லைக் இட். கிளாஸுக்கு இது ஒர்த் த ப்ரைஸ். நான் ப்ரே பண்ணுது. ப்ரைஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் எதுனா ஒரு கார்னரில் நான் போடுறேன். இது மாதிரி ஆக்சுவலாக 2 வாங்கினேன்.
நாங்கள் ஜீரகம் நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காகவும் சேர்த்து 2 வாங்கினேன் நான். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே வாங்கினேன். இதில் நான் போட்டுக்கிறது இப்போ கீ போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வேணும்னா உருக்கி நான் இதில் ஸ்ப்ரே பண்ணுவேன். நாட் பேட், நல்லா கொஞ்சம் குறைவாக தான் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இதுவும் கிளாஸ் தான். ஸோ இட்ஸ் ஒர்த் த ப்ரைஸ். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுனால அப்படியே ஆயிலியாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாட் தான் வாங்கினேன். நாட் பேட். எனக்கு பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இப்போ சும்மா தான் பிடிச்சிட்ருக்கிறேன். அதுக்காக இது வாங்கினேன். கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தான் இருக்குது. இதுக்கு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் ஓகே. ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று. நாட் பேட், பட் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கே இதை மூவ் பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஹோல்டர். இப்போ தான் பசங்க வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா இது வந்துட்டு எனக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட், உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.